லாஸ்ட் 2 நாள்ல மட்டும் 8 பேரு தமிழ்நாட்டுல கடல்ல மூழ்கி இறந்து போயிருக்காங்க. இதுக்கு காரணம் 10,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அட்லாண்டிக் ஓஷன்ல உருவான ஒரு பர்டிகுலர் ஸ்டார்ம்னு சொன்னா, ஒரு புயல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. 10,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அட்லாண்டிக் கடல் பகுதியில ஒரு புயல் உருவாகுது. அது தமிழ்நாட்டுல நேத்து 2 நாள் மட்டும் கிட்டத்தட்ட 8 பேர் மொத்தம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளுக்கே தெரியாம நம்மளை சுத்தி கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பினாமினன் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. கடல் பகுதியில் வாழக்கூடிய மக்கள், சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி, இந்த சைடு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கொச்சி, திருவாண்டம், மலப்புரம், நம்ம இந்த சைடும் சொல்லிட்டு போகலாம். ஸோ கடல் பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆர் பீச்சுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, கடலுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கள்ளக்கடல் அப்படிங்கிற சொல்லப்படுற இந்த ஒரு பினாமினனை வந்து யுனைடெட் நேஷன்ஸே வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இதை வந்து இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வந்து ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிவப்பு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது? அதுல 5 பேர் இறந்தவங்க வந்து திருச்சியை சார்ந்த SRM யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த டாக்டர்ஸ் உயிர் போயிருக்குது. ஸோ என்ன நடந்துட்டு இருந்துச்சு, இந்த கள்ளக்கடல்னா என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 5 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தாங்கல்ல, அந்த இடத்துல கிட்ட பார்த்துட்டு இருந்ததுல ஒரு பொண்ணு வந்து இப்போ பாலிமருக்கு கொடுத்த ஒரு பர்டிகுலர் பேட்டியில் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உடனே சொல்லிட்டோம், அவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம், ஆனா சொன்னதுக்கு அப்புறம் வந்து நீங்க நாகர்கோவிலுக்கு கால் பண்ணிட்டீங்க, நீங்க கன்னியாகுமரிக்கு கால் பண்ணோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாத்தி குழப்பி விட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துக்குள்ள வந்திருந்தா கூட காப்பாத்திருக்கலாம், அதுலயுமே ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்குன்னு சோகத்தோட சொல்றத பார்க்க முடிஞ்சு. பட் வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நடந்த இன்சிடென்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த 10,000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடலில் உருவான ஒரு ஓஷன் ஸ்வெல்ல நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்சிடென்ட். ஒரு இன்சிடென்ட்ல வந்து ஒரு அப்பாவும் மகளும் வந்து கடலோரத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. தேங்காய்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிராமத்தில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு கடல் அலை வந்து பெருசாகுது. எதிர்பார்க்கல, ரொம்ப காமா இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு மார்னிங் டைம், ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு கடல் அலை பெருசாகி வந்து ஒரு அலை வந்து 2 பேரையும் உள்ள இழுத்துட்டு போயிடுது. கிட்ட இருக்கிற மீனவர்கள்னால அந்த தந்தையை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, பட் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அப்பாவும் மகளும் ஒன்னா விளையாட போனவங்கல்ல, அந்த மகள் இறந்து போயிடுறாங்க. 2வது இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பேரை கொண்ட ஒரு பர்டிகுலர் கேங்குன்னு சொல்கிறாங்க. திருச்சியில் டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. திருச்சி SRMல படிச்சுட்டு இருக்காங்க, படித்து முடிச்சிட்டாங்க, ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ். 12 பேரும் வந்து ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு கல்யாணம், கன்னியாகுமரி கிட்ட, நாகர்கோவில் கிட்டன்னு கூட சொல்லலாம். ஸோ கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு நடுவில் அந்த கல்யாணத்தை வந்து ராஜகாமங்கலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் வந்து லெமூர் பீச்சுங்கிறது ஒன்று இருக்குது, அது கிட்ட கல்யாணம் நடக்குது. ஸோ அவங்க எல்லாருமே காலையில் அங்கே கிளம்பி, மொத்தமாக கேங்காக கிளம்பி போகிறாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸே ஜென்ரலாக தெரியும், இந்த மாதிரி கேங்காக கிளம்பி போகிறாங்க. காலையில் கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப கிட்ட பீச் இருக்குது, லெமூர் பீச்னு ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 12 பேர் போகிறாங்க. போன இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து கடலுக்குள்ள இறங்குறாங்க குளிக்கிறதுக்கு. அதுல 5 பேர் வந்து இந்த சொல்லப்படக்கூடிய ராட்சச அலை வந்து திடீர்னு வந்து அவங்கள உள்ள இழுத்துட்டு போயிடுது. இது வந்து கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பினாமினன் தான். அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடந்ததும் சரி, இவங்களுக்கும் நடந்ததும் சரி, அவங்க எதிர்பார்க்கலாங்க அந்த அலை வரும்னு. இது ஆல்ரெடி வந்து அலர்ட் கொடுத்து வார்ன் பண்ணியிருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல போயிருந்தப்போ உள்ள இழுத்துட்டு போயிருக்குது. அதுல வந்து 3 பெண்களும் 2 பசங்களும் வந்து இறந்து போயிருக்காங்க, எல்லாரும் டாக்டர்ஸ். அண்ட் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இமீடியட்டா அலர்ட் பண்ணோம், நாங்கள் கூப்பிட்டோம், ஃபயர் சர்வீஸ் வர வேண்டியவங்களா இருக்கட்டும், அவங்க ஒழுங்கா வரல, நாங்கள் கால் பண்ணப்போ மாற்றி நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வர்றதுக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பாலிமர் நியூஸில் பேசியிருக்காங்க. நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு உள்ளுக்குள்ளே போய் காப்பாற்றிட்டு வந்தோம். 2 பேரை நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 பேர் எங்களால் காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அவங்க தான் வந்து இந்த வார்னிங்கை வந்து முதல்ல கொடுத்துருந்தாங்க, ஒரு அலர்ட்டே கொடுத்தாங்க, ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்கடல் பினாமினன் வந்து அடுத்த 3 நாளுக்கு சவுத் இந்தியாவில் பல இடங்கள்ல பார்க்கப்படும். அதில் எஸ்பெஷலி சவுத் தமிழ்நாடுல வந்து ஒரு சீரியஸான ரெட் அலர்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ கடலுக்குள்ள போகக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும், கடலோரத்தில் விளையாடுறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாங்க. பட் இந்த அலர்ட் வந்து ஒரு நியூஸ்ல மட்டும் சொன்னா பத்தாது, ஃபோன்ஸ்க்கு போகணும். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் வந்து ஒரே நேரத்தில் அடிச்சிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவருக்குமே வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் விஷயம் தான், டெலிகம்யூனிகேஷன் மூலியமா அந்த டவரில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு எமர்ஜென்சினா ஒரு அலர்ட் போகிறதுக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அலர்ட் ப்ராபப்ளி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஜியோ டேக் பண்ணி கடலோரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் போயிருக்கலாம்.
போகல. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.